안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்க ஹவன் சன்சகி. நான் யாரோ வாங்க நம்ம ட்ரிங்க்ல பையா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OT7 லவ் எஃப்எஃப் காதலோடு காத்திருக்கிறேன் பார்ட் 12 தான் பார்க்க போறோம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்தீங்களா? அப்பதான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹெட்செட் பண்ணிக்கோங்கடா. உங்க பெட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் நீ பண்றதோ பண்ணாததோ உங்க விருப்பம் தான். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரிங்க்ல ஸ்டார்ட் பண்ணா நீங்க தான் எப்பயும் போல காலையில எழுந்து ஆரனுக்கு ஃபீஸ் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கீங்க. சேஞ்ச் பண்றதுக்கு தான் நீங்க மட்டும்தான் செய்வீங்க, யாருமே உள்ள விட மாட்டீங்க. அந்த டைம்ல நீங்க மட்டும் ஆரனுக்கு ஃபுல்லா பாடி ஃபுல்லா தொடச்சிட்டு அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, சோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுறீங்க. அப்புறம் அவருக்கு தலையில இன்னும் வச்சு மசாஜ் பண்றது, அதே மாதிரி பெட்லயே வச்சு ஹேர் வாஷ் அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. இப்படியே ஒரு 1.5 மாசம் போயிருக்கும். இப்போ அந்த வேலையதான் பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அழுகிறதெல்லாம் கிடையாது, நார்மலா ஆரம் கூட பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க நிறைய அழுதுருப்பீங்க. நீங்க அழும் போதெல்லாம் ஆரமோட கண்ணில தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அவர் ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸும் சொல்லி இருப்பாங்க. சோ அதனால நீங்க ரொம்ப ஹாப்பியா ஆரம்பிக்கிட்டு எப்பவுமே இப்ப நார்மலா ஆரம்பிங்கன்னு எப்படி பேசுவீங்க. ஃபர்ஸ்ட்ல நீங்க பேசவே மாட்டீங்க, கண்டுக்கவே மாட்டீங்க ஆரம்ப. பட் இப்போ நீங்க லவ் சொல்லிட்டீங்க இல்லையா, சோ லவ் சொல்லல, பட் நானும் நான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துருப்பீங்க. இப்போ வரைக்குமே நீங்க ப்ரப்போஸ் பண்ணல. சோ நீங்க அதே மாதிரி நார்மலா என்ன ஆரம் எவ்வளவு நாள் இப்படியே படுத்துட்டு இருப்ப, எனக்குலாம் இடுப்பு வலிக்குது தெரியுமா, உன்னை தூக்கவே முடியல, செம்ம வெயிட்டா இருக்கு, நானும் என் ஹெல்த்த பாக்கணும்ல, அதுவும் இல்லாம எனக்கு அப்பா அம்மாவை பாக்கணும் போலே இருக்கு, நீ எப்ப சரியாவ, நீ எப்ப எந்திரிப்ப, நான் ஊருக்கு போகணும், நீயும் உன்னையும் கூட்டிட்டு ஊருக்கு போகணும் போல இருக்கு. பார்த்தா நீ எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. தப்புதான், நான் உன்னை இப்படி கஷ்டப்படுத்திருக்க கூடாதுதான், அதுக்காக சேர்த்து வச்சு நீ இப்படி கஷ்டப்படுத்துறியா, எனக்கு கஷ்டமா இருக்குல்லப்பா, நீ ரொம்ப வெயிட்டா இருக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க தொடச்சிட்டே இருக்கீங்க. அப்போ தொடக்கைக்குள்ள நீங்க நோட் பண்ணீங்க, இப்போ அந்த வெண்டிலேட்டர் எல்லாம் எடுத்துட்டாங்க. நார்மலாவே அவருக்கு ரூம் ஏர்ல அவருக்கு சேச்சுரேஷன், அதாவது அவருக்கு ஆக்சிஜன் லெவல் மெயின்டைன் ஆகுது அவரோட பாடியில. அந்த ஓட்டு மாஸ்க் வைக்கல, வெண்டிலேட்டர் வைக்கல, நார்மலா இருக்கக்குள்ளே அவருக்கு அந்த ஆக்சிஜன் லெவல் அவரோட பாடியில மெயின்டைன் ஆகுது. சோ அதனால அது எதுவுமே வைக்கல, ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் கொஞ்சம் ட்ரக்ஸ் போயிட்டு இருக்கும். அவரோட பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு சில மருந்தெல்லாம் அது ரிலேட்டடான மெடிசின்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். அதுக்காக அவருக்கு கழுத்துக்கிட்ட ஒரு பெரிய ஊசி மாதிரி போட்டு அது வழியாதான் மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மூக்குல டியூப் போட்டு சாப்பாடு எல்லாமே மிக்சில அடிச்சு அந்த மாதிரிதான், வாய் வழியா எதுவுமே கொடுக்கறது கிடையாது, எல்லாமே இந்த டியூப் வழியா தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆரம்புக்கு யூரின் போறதுக்கும் அதே மாதிரி டியூப் தான். சோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஆரம்ப நிலைமையில பாக்க. பட் இருந்தாலும் நீங்க அழுத ஆரம்பம் அழுகுறாரு, எமோஷனலா வீக் ஆகுறாருன்னு சொல்லிட்டு நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆரம் கூட நல்லா பேசுறீங்க, ஹாப்பியா பேசுறீங்க. இங்க உங்க வீட்டுல இருக்காங்க இல்லையா, அதாவது ஜெஸ்ஸி, உங்க அப்பா, அப்புறம் ஜிம், ஜேஹோப் எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனாலும் டெய்லி பாப்பாங்க. நீங்க ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல்லே செட்டில் ஆயிட்டீங்க. ஹாஸ்பிட்டல்னா ஃபுல் ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு ரூம், அது ஒரு பெரிய ரூம் தான். அதுல உங்களுக்கு தனி பெட்டு, ஆரம்புக்கு தனி பெட்டு, அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் உட்காரத்துக்கு கொஞ்சம் டெஸ்க் எல்லாம் போட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு லக்ஸரியான ரூம் எப்படி இருக்கும், அட்டாச் வித் பாத்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூமோட. சோ அந்த மாதிரிதான், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வித் பால்கனியோட இருக்கும் அந்த ரூம். ஸோ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எவ்ரி நைட் ஒரு நாள் உங்க சின்னத்தை தங்குவாங்க, ஒரு நாள் உங்க பெரியத்தை தங்குவாங்க, பெரியத்தை தங்குவாங்க, ஒரு நாள் உங்க மம்மி உங்க கூட தங்கிக்குவாங்க. அதே மாதிரி ஜிம், அதே மாதிரி ஒரு நாள் ஒருத்தவங்க உங்க கூட தங்கிப்பாங்க ஒரு சேஃப்டிக்காக. என்னதான் இருந்தாலும் நீங்க
இப்போதைக்கு இப்பதானே உங்க மேல ஒரு அட்டெம்ப்ட் வந்து நடந்திருக்கு. சோ அதனால ரொம்ப சேஃபா ஒரு கேர்ள் ஒரு பாய் 2 பேரும் வந்து உங்க கூட தங்கிப்பாங்க. சோ அப்படிதான் அந்த டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ இதுக்கு மேல வந்து சிவாவால அங்க வெயிட் பண்ண முடியல. அவருக்கு வந்து உங்களை நினைச்சு கவலையா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு மாதிரி உங்களை பத்தியே திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க வந்து ஆரோக்கும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து அண்ணி அண்ணின்னு சொல்லி ஆரோ கூட கொஞ்சம் க்ளோஸா இருப்பீங்க. சப்போஸ் வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, சிவாவுக்கு தான் ஒயன் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி பேசுகள் எல்லாம் வந்து ஆரோ வந்து உங்களை நல்லா கலாய்ப்பா, புள்ளி பண்ணுவா. இப்ப இப்படிலாம் பண்ணினா உங்க அண்ணன்ட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி மிரட்டுவீங்க. சோ அந்த ஒரு பாண்டிங் வந்து நல்லா இருக்கும். அவளுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சோ எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருக்கோக்குள்ள அங்க வந்து ரித்திக் இருக்காரு இல்லையா, ரித்திக் வந்து யாருன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பெரியப்பாவோட ஃபர்ஸ்ட் பொண்ணோட ஹஸ்பண்டோட கொழுந்தனர், அதாவது உங்க அக்காவோட பெரிய அக்காவோட கொழுந்தனர். ஓகேவா? அந்த ஸ்டார்டிங் பார்ட்ஸ்ல பாத்திருப்போம் ரித்திகோட கேரக்டர். சோ உங்களை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, சோ அவர் தான். அவருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவர் வந்து இப்போ வராரு யாருன்னா ஆஹ் சுகா கிட்டே டைரக்டா வந்து கேக்குறாரு, ஒயின் எப்படி இருக்கா, என்னாச்சு அவளுக்கு, இனிமே வரமாட்டாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த சுகாவுக்கு ரித்திக்க பார்த்ததும் ஒரு மாதிரி கோவம் ஆயிடுச்சு. நீ ஏன்டா அவளை பத்தி கேக்குற, நீ எதுக்கு என் என்ன பத்தி கேக்குற, என் அம்மா பத்தி கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு. சுகா ப்ரோ எனக்கு புரியுது, ப்ளீஸ் சொல்லுங்க, ஒயின் எங்க இருக்கா, ஒயின் நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்டது. இங்க பார், அவன் நல்லா இருக்கா, ஆனா என்னைக்குமே அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஏன், நான் என்ன பண்ணேன், ஏன் ப்ரோ இதுக்கு என் மேல இவ்வளவு விருப்பம் உங்களுக்கு, எதுக்கு என் மேல இவ்வளவு கோபப்படுறீங்க, என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விளையாடுறீங்க. அப்படி என்ன பண்ண உங்ககிட்ட, நீங்களே கோவப்பட்டாலும் நான் அமைதியா தானே போறேன். எனக்கு ஒயினை பிடிச்சிருந்தது ப்ரோ, அது தப்பா, அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னது தப்பா? ஏ மறுதானே, உங்களுக்கு எப்படி ஒயின் மறையும் அதே மாதிரி எனக்கு அவளை கட்டிக்கிற மறுதானே. நானும் அவளை தப்பா எதுவும் கேட்கலையே, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு தானே கேக்குறேன். ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம் என் மேல? இப்ப உண்மையில கோவப்படவோ வெறுப்ப காமிக்கவோ இல்ல உன்னையும் என்னையும் பிரிக்கவோ எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒயன் எங்க வீட்டு பொண்ணு இல்ல ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. அங்க ஆல்ரெடி ஒயனுக்குன்னு ஒரு பையன் ஒயனுக்காக காத்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் அந்த பையன் தான் கரெக்டுன்னு தோணுது. எங்களாலையும் ஃபைனுக்கு வேற எந்த பையனையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அத்த மாமாவுக்கும் ஓகே தான், ஆரம்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனும் நல்ல பையன்தான், ரொம்ப பெரிய இடம். அம்முவ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. இதுக்கு மேல நீ அம்மா மேல ஆசையை வளர்த்துட்டு இருந்தா உனக்கு தான் கஷ்டம். சொன்னா புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல சும்மா சும்மா இங்க வந்து நின்னு நீ எவ்வளவு டிராமா பண்ணாலும் இதான் உண்மை. டைம் வேஸ்ட் பண்ணாம லைஃப்ல வேலை இருந்தா போய் பாரு ரித்திக். நான் இது ஒரு எதிரியாவோ உன்னில கோபமாவோ வெறுப்புலயோ சொல்லல. நான் நீ ஹர்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் ஆசைப்பட்டு ஒருத்தர் நோ சொன்னா அந்த வலி எப்படி இருக்கும்னு அம்மாவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வலி உனக்கு வேணான்னு சொல்றேன். உனக்குன்னு பிறந்தவ எங்கேயோ இருப்பா, கண்டிப்பா உன்னை தேடி வருவா. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. முதல்ல நீ உன் லைஃப பாரு, வயனை தேடி வர வழியை வச்சுக்காத, மலைங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ அதுக்கு மேல ரித்திக்கு சுகா கிட்ட பேச தோணல. ரித்திக் உங்களை ரொம்ப லவ் பண்ணியிருப்பாரு. சைடாவே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி அழுதுகிட்டே போறாரு. இங்க ரித்திகோட உங்க அக்கா தான், ரித்திகோட அண்ணி தான். ரித்திக்
அண்ணி நான் ஊருக்கே போறேன் அண்ணி. கொஞ்சம் டீப்பா போயிட்டேன் போல, ரொம்ப வலிக்குது. எல்லாரும் 2 நாள் சரக்கு அடிச்சு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன்னா மறந்துடுவேன் நீ. மறந்துடணும் மறந்துடணும் அண்ணி. நீங்க என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி இதுல இருந்து வெளியே வந்துருவேன். நீங்க பாத்துட்டு வாங்க நீ, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரித்திக் ஃபாஸ்டா அவர் பைக் எடுத்துட்டு எங்கேயோ போறாரு. எங்கேயும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டதான் போய் பயங்கரமா அலறாரு. ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் தான். இங்க உங்க சைட் பார்த்தா நீங்க என்னதான் ஆரம்பிக்கிட்ட ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா பேசினாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ பெயினா இருக்கு. ஒரு நிமிஷம் கூட ஆரம்ப விட்டு எட்ட வரவே மாட்டேங்கிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரம் கூடவே இருந்து ஆரம்ப அப்படின்னு நல்லா பாத்துக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்போட அந்த ஹெல்த்லயும் வந்து இம்ப்ரூவ் தெரியுது. டாக்டர் எல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. சோ எவ்ரி டேஸஸ் போயிருக்கும். ஆனா இங்க ஜிம்மி சும்மா இல்ல. அவருக்கு டே பை டே கொஞ்சம் அதிகமாகுது ஷாமால. அவரும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. இதாவது ஒரு சின்ன கேஸ் கிடைச்சாலும் ஷாமத்துக்கு உள்ள வச்சிடலான்னு அவரும் அவரோட வீணை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. நீங்க ஜெய்ஹோப் அண்ட் ஆரம்போட அப்பா எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எல்லாருமே கஷ்டத்துல இருந்தாலுமே இங்க ஆரம் முன்னாடி மட்டும் ஹாப்பியா சிரிச்சுட்டு ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே வந்து ஆரம் கிட்ட சொல்லுவாங்க. நீங்க பேசும்போது ஆரமோட லிப்ஸ்ல அவ்வளவு ஒரு ஸ்மைல் தெரியும். அவர் சிரிக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். பட் அவர் நிஜமாலுமே சிரிக்கிறாரா இல்ல நமக்கு தான் அப்படி தெரியுதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு. டாக்டர் செக் பண்ணிட்டு ஆரமோட ஃபேஸ் மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இது பிரெயின் ஆக்டிவ் ஆகுற குட் சிம்டம்ஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பிரெயின் ரெக்கவர் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. சோ நீங்களும் நம்பிக்கையை விடாம கண்டினியூஸா இதேதான் ட்ரை நீங்களே ஆரம்ப நல்லா பாத்துட்டு இருக்கீங்க. சோ இங்க சுகர் தான் ஒரு 1.5 மாசம், அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் கிட்ட ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. நீங்க அதாவது எல்லாரும் சுகா எல்லாருமே வந்து இந்தியா போய் அவங்களுக்குன்னா உங்களை பார்க்கணும் போலயே இருக்கு. இதுக்கு மேல சுகாவால வெயிட் பண்ண முடியல. அத்த நான் அம்மாவை பார்க்க போறேன். என்னடா சொல்ற? உங்களால வேணா உங்க பொண்ணை பார்க்காம இருக்க முடியும், என்னால அம்மாவை பார்க்காம இருக்க முடியல. நான் அம்மாவை பார்க்க போறேன், நீ வரீங்களா? ஆனா வரீங்களா வரலையா? நீங்க வந்தாலும் நான் போகதான் போறேன், வரலனாலும் நான் போகதான் போறேன். நானும் வரேன்டா. ஆனா உங்க மாமா அட அந்த ஆள்கிட்டலாம் யார்கிட்ட கேட்க போறா? அந்த ஆள் வந்தா மட்டும் வராட்டி போடும், நீ வரல அப்படின்ற மாதிரி சிவா அவங்க அம்மாவை பத்தி கேக்குறாங்க. இருந்தாலும் என் புருஷன் ஏன் மாமா நீ வரியா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்காக கேக்குறாரு. என்னடா இருக்க மரியாதை எல்லாம் குறையுது. ஆமா பொண்ணே இல்லன்னு ஆயிடுச்சு. இல்ல மரியாதை கொடுத்து மட்டும் எது இப்பவும் அவ ஏன் பொண்ணு தாண்டா. சரி சரி உன் பொண்ணை பார்க்க வரியா வரலையா? வரணும் தான். சரி வேலைன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் அத்தையே கூட்டு போய்க்கிறேன். டேய் வரேன்டா. விட்டா இங்கே விட்டு போயிடுவ போல. அதான் விட மாட்டா போலயே. சரி சரி கிளம்பு. நீ பாருத்த ஒரு 2-3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து. ஏன்டா ஒரு வாரம் இருந்துட்டு வரலாமே. அட அம்மா நம்ம இங்க கூட்டிட்டு வர போறோம். என்னது எப்படா வருவா? நம்ம தான் கூட்டிட்டு வரணும். அப்பெல்லாம் ஈஸியா கூப்பிட்டு வரணும் எல்லாம் வரமாட்டான். இல்ல நான் ஆரம் கூட இருக்கன்னு தான் சொல்லுவா. ஆனா அவ அங்க இருந்தானா அவளோட உடம்பு முக்கியம் இல்ல, நமக்கு சரியா இருக்காது. அவளை கூட்டிட்டு வந்து ஒரு மாசம் உங்க வச்சிருந்துட்டு அப்புறமா கொரிய அனுப்பிக்கலாம். இப்போ அதுதான் பிளான். நீங்க எதுவும் பேச வேணும், நான் பேசிக்கிறேன், நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாஸ்டா சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் என்னடி இவன் பொண்டாட்டி கூப்பிட போற மாதிரி இப்படி பேசிட்டு போறான். இது மட்டும் அவன் காதுல விழுந்தது. இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு அப்படி உங்க அம்மா பாத்துருப்பாங்க. சோ இந்த ஷிகா வந்து உங்க ஃபேமிலியில வரவங்க வராதவங்க இவங்களை மட்டும் கூப்பிட்டு இருக்காங்க. யாரையும் பெருசா கூப்பிடல, ஜஸ்ட் பெரியவங்க மட்டும். அம்மா அதாவது சிவாவோட அம்மா, அப்புறம் சிவாவோட அப்பா,
அப்புறம் வந்து உங்க பெரியப்பா எல்லாம் இருக்காங்க இல்லையா, சோ சின்ன சித்தி பெரியப்பா இல்ல, சிகாவுக்கு வந்து சித்தி மாமா அவங்க வீட்ல எல்லாம் வந்து வராங்களா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு, இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு 5 பேர் கிட்டதான் வரேன்னு சொன்னாங்க. சுகாவே இல்ல எல்லாரும் வர வேணாம், நம்ம தான் போய் அம்மாவை கூட்டிட்டு வர போறோம்ல, இங்க வச்சு பாத்துக்கலாம், இங்கேயும் கொஞ்சம் ஆள் வேணும்ல, எல்லாரும் வந்துட்டா இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 5 பேர் மட்டும், உங்க அம்மா உங்க அப்பா அப்புறம் வந்து சிவாவோட அம்மாவும் அப்பா வரல, உங்க அவங்க சின்ன பெரியமா இருக்காங்க இல்லையா, அதாவது சிவாவுக்கு சின்னத்தை, நடு அத்தை, சிகாவுக்கு வந்து நடு அத்தைன்னு வரும். ஏன்னா நீங்க 3 பேர் இல்லையா, உங்க அப்பாவை சேர்த்து 3 பேர் இல்லையா, சோ நடு அத்தை அவங்க வந்து வரேன்னு சொல்றாங்க. உடனே வந்து அவங்களோட பொண்ணு தானே ஜான்வி, ஜான்வி வந்து கடைசி பொண்ணு. அவளுக்கு வந்து ஒரு அண்ணன் இருப்பான், அவன் வந்து இப்ப வரைக்கும் பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்கா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஜான்வி வந்து அம்மா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ எதுக்கு வர, நீ எல்லாம் ஒண்ணு வர வேணும் அப்படின்னு சிவா சொல்றாரு. நானும் வருவேன், எனக்கும் அக்காவை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா, நானும் அக்காவை பார்க்கணும், அதெல்லாம் அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கோ, நீ எல்லாம் ஒண்ணு வர வேணும். மாமா நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ ஏன் வரன்னு அடம்பிடிக்கிற, நான் தான் வர நடமுடிக்கிறேன்ல, ஏன் நான் வர வேணும்னு சொல்றீங்க, நீங்க எல்லாம் போறீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறா. இன்னும் வர வர வாய் அதிகமாயிடுச்சா ஜானி உனக்கு, வாய் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ சண்டை போட்டுட்டு நிக்கிறான். சுகாவும் ஜானியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்து விடுடா, அவதான் வரேன்னு சொல்றாங்க, கூட்டிட்டு போலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இப்போ அவங்க வந்து சரி ஏதாவது பண்ணி தொலைங்க, ஆனா உங்க பெரியப்பா வரலன்னு சொல்லிட்டாரு, உங்க சின்ன பெரியப்பா வரலன்னு சொல்லிட்டாரு. சோ உங்க சின்ன பெரியமா ஜான்வி அப்புறம் வந்து அவங்க அப்பா உங்க அம்மா சுகா இப்ப வந்து ஆர்வமும் வரன்றா, ஒரு மாதிரி அழுகுறா. முன்னாடி நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல ஆளுக்கால மாத்தி நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதான் உங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன்ல, இப்ப நீ எதுக்கு வர நடைமுடிக்கிற, எனக்கும் அண்ணி பாக்கணும்னு தோணுது, அத்தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்ல, வீட்டுல வச்சு பாத்துக்கோ. சுகானா முறைக்கிறாரு, ஆரோக்கானா வரணும் போலே இருக்கு, இல்லன்னா வந்தனா அண்ணியவும் பார்த்துட்டு அண்ணனையும் பார்த்துட்டு வருவேன்ல, பாவம் ஆரம்பன்னு எனக்கு அங்க நிறைய வாங்கி கொடுத்தாரு, நீ தான் எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிற, இப்ப திட்டிக்கிட்டே இருக்க. ஒரு அண்ணனா எப்படி நடந்துக்கணும்னு ஆரம்பன் ஜேகப் அண்ணாவை பார்த்து கத்துக்க. அவங்களாம் அவங்க சிஸ்டர்ஸ் எவ்வளவு கேரிங்கா எவ்வளவு சூப்பரா பாத்துக்கிறாங்க, பாசமா பாத்துக்கிறாங்க, நீ தான் இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த சிகானா என்னடி நினைச்சிட்டு இருக்க, நான் உனக்கு குறைச்சலா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆரவ அடிக்கதான் தடுக்கிறாரு. ஐயோ அம்மா, அண்ணா அடிக்க தடுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்லயே சுத்தி ஓடிட்டு இருக்குங்க ரெண்டும். இல்லடி உன் வாய உடைக்கணும்னு வச்சுக்கேன், என் பேரு சிக்காவே இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்லி தடுத்திட்டே இருக்காரு. சி போடா எறும்பு மாடு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். டே நீ கூட்டிட்டு போறானா, நானும் வரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டே ஓடிட்டு இருக்கான். உன்னெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்க சண்டைதான் போட்டுட்டு இருக்காரு. இங்க சுகாவோட அப்பா தான், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, 2 பேரும் என்ன குழந்தைங்க நினைப்பா, அது எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு குழந்தை எடுக்கிற வயசு, இப்ப போய் ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. பா நான் இல்ல, உன் பொண்ணுதான், நானும் இல்ல உன் பையன் தான், என்ன உங்க 2 பேருக்கும் எதுக்குமா அப்ப அவன் அடிக்க கத்துறான். அண்ணி பாக்க அண்ணன் போறேன்னு நானும் வரேன்னு சொன்னேன்னு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான்ப்பா, நானும் இங்கே தானே இருக்கேன், நானும் போறேன்ப்பா, நானும் அப்படியே போய் அண்ணி பார்த்த மாதிரி இருக்கும்ல, பாத்துட்டு அண்ணி பத்திரமா கூட்டிட்டு வரேன். ஆமா இவங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டோம் பாரு, அங்கேயே பாதில எங்க தள்ளி விட்டு வந்துருவோம் பாரு. பாருப்பா அண்ணனை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான், நீ ஏச்சும் சொல்லுப்பா, நானும் போறேன்ப்பா, என்னையும் கூட்டிட்டு போக சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கெஞ்சிரா. சுகாவோட அப்பாவும் சரிம்மா சரிடா, அவதான் வரேன்னு சொல்றால, கூட்டிட்டு போனது என்னவா பா நியூஸா பண்ணு, அவதான் கேக்குறானா, இப்ப என்ன உன் எப்படி இங்கதானே வரப்போறா, இங்க வந்து பாத்துட்டா என்னவா, அவ இங்க தானடா இருக்கா, காலேஜ் முடிச்சதுல இருந்து, கூட்டிட்டு போயிட்டுதான் வாயேண்டா, எவ்வளவு ஆசைப்படுறா அப்படின்ற மாதிரி யாரவ சொல்றா. வாய் மூடி, இப்ப பாரு பையன் திட்டிட்டே இருக்கா, நான் போறப்போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போறேன், நான் அத்தை வீட்டுக்கு போறப்ப சொல்லிட்டு இப்போ உங்க வீட்டுக்குதான்
ஆறு கிளம்பி வரா. இங்க உங்க அம்மா கிட்டதான், அதாவது நானும் வரது அண்ணன் என்னையும் கூட்டிட்டு போய் சொல்லுது, நானும் வரது, நான் உனக்கு ஒத்தாசை இது பண்ணல அப்படின்ற மாதிரி. நீ என்னமோ ஐஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, ஜான்வி வரா, ஜான்வி பாத்துப்பா. ஓ, ஜான்வி பாத்துப்பான்னு நான் உன்னை பாத்துக்க மாட்டேன் அத்த, நீ பாருத்த உன் முன்னாடி எப்படி சொல்றான்னு, இவன் என்ன அடிச்சான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி. இங்க உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்து எதுக்குடா புள்ள மேல எல்லாம் கை வீட்டுற, உனக்கு எதுவும் தெரியாது, அவ அவ எவ்வளவு பேசுறா தெரியுமா, தேவையில்லாம பேசுனா அதான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சிகாவா சொல்றாரு. இங்க ஒரு வழியா எப்படியோ ஆறு வந்து சம்மதமும் வாங்கியாச்சு. இங்க சிகான ஆரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே வராரு. இங்க ஆரோனா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே துள்ளி குதிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இங்க ஜானியும் ஒரு மாதிரி சுகாவையே பார்த்துட்டு வரா. இங்க சுகாவுக்கு தெரியல, சடனா திரும்பக்குள்ள ஜானி வந்து சுகாவையே பாக்குறது வந்து சுகாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னதுக்கு என்ன எப்படி பாக்குறா, என்னடி ஏதாவது வேணுமா, இல்ல மாமா எதோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறா. இன்னதுக்கு இப்ப வியடா பாக்குறா. டிக்கெட் செக் பண்ணுவாங்க இல்லையா, சோ ஏர்போர்ட்ல டிக்கெட் தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ செக் பண்ணிட்டு திரும்புவாரு சுகா. திரும்பக்குள்ள பார்த்தா அது தலமன் ஜேகேதான். ஹாய்டா மச்சான், இப்பதான் வரியா, இல்ல அவன்கிட்ட ஒரு பஞ்சுவாலிட்டியே இல்ல, ட்ரெயின் எடுக்க போற ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடிதான் வருவியே என்ன, முன்னாடியே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாதானே நிம்மதியா ஃபிளைட் ஏற முடியும். வா சீக்கிரமா டைம் வச்சு பாரு அப்படின்னு முடிவு கூட்டிட்டு போறாங்க. நீங்க எங்கடா வரீங்க, வேற எங்க தங்கச்ச பாக்கதான் அப்படின்னு மாதிரி தான் சொல்றாரு. நீங்களுமா, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் தெரியும், என்ன உங்க கண்ணுக்குள்ளயும் ஃபைன் வந்து நிக்கிறாளா, ஆமா முச்சோம், ஆனா வரது என்னமோ டைம் மட்டும்தான், நான் வரலடா, ஏன்டா உன் ஆள் வரலையா, இல்ல அதனால இல்ல மச்சான், இப்பதான் வேலை எல்லாம் பாத்திருக்கேன், ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஸ்டார்டிங் லீவ் போட்டு எப்படிரா, அவனுங்களே லீவ் தரேன்னு சொல்லியிருக்கானுங்க, அப்புறமா கிளம்பி நான் வர மச்சான். என்னடா புதுசா வேலைக்கெல்லாம் போற, பின்ன சும்மாவே இருக்க முடியுமா என்ன, எனக்கும் பல நைஸ் ஆகுது, வேலைக்கு எல்லாம் போய் சம்பாதிக்கலாம் செஞ்சாதானே பொண்ணு எல்லாம் தருவாங்க அப்படின்ற மாதிரி ஜெகே சொல்றாரு. ரைட்ரா ரைட்டு, உனக்கு எந்த வேலை இல்லையாடா, வேலை இருக்கு மச்சான், கொரியால என்ன வேலை வச்சிருக்க, அதுல இருக்கு மச்சான், இன்னும் பேசிட்டே இருக்க, ட்ரெயின் எடுக்க போற, சரி சாரி ஃபிளைட் எடுக்க போறாங்க, வா 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 சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜிகேதான் எல்லாருக்கும் டாட்டா கட்டிட்டு அப்படியே வழி அனுப்பிச்சு அவரும் போயிருப்பாரு. இங்க எல்லாமே கொரியாவுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்க வரோம், ஆரம்ப பார்க்க வரோம், நாங்க இந்த மாதிரி சொன்னதுமே இப்ப வந்து ஜிமின் அண்ட் ஜேஹோப் 2 பேருமே வராங்க. ஏர்போர்ட்ல இருந்து எல்லாரையும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேஸோட. வாங்க வாங்க அங்க அப்படின்னு சொல்லி, மத்தவங்களாம் வரலையா, இல்ல அவங்களாம் வேலை இருக்கு, ஊர்ல இருக்காங்க அப்படின்னு, சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு ஐயோ வளர நீ எல்லாரையும் கூட்டிட்டு போறேங்க. இங்க ஒரு கண்ணு மட்டும் ஜிம்மின வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கு. ஆனா ஜிம்மின் யாருமே கண்டுக்கல, எல்லாரும் வந்து சிரிச்சு பேசி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு ஸ்மைலி ஃபேஸோட. அது யாருன்னா ஆரோரம். அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கான். இங்க ஜிம்மினுக்கு நல்லா புரியுது ஆரோ வந்து ஜிம்மின் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஜிம்மின் கண்டுக்கவே இல்லை, அவருக்கு அப்படியே அமைதியா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பக்கத்துல வந்து சுகா தான் உட்காந்துருக்காரு. சுகா கூட நிறைய பேசுறாரு. அப்புறம் மச்சான் எப்படி இருக்கீங்க, ஊருக்கெல்லாம் போனீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ரேண்டமா கேட்டுட்டு இருக்காங்க. இங்க சுகாவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காரு. பட் ஆனா திரும்பி கூட பாக்கல, பேக் சீட்ல தான் ஆறு உட்காந்துருக்கா. அதை முடிச்சு நான் இங்கதான் உட்காருவேன்னு உட்காந்து, இப்போ நீங்கன்னு வருப்ப ஆரோ அண்ட் உங்க அம்மா உங்க அப்பா அப்புறம் வந்து சுகா, இவங்க 4 பேரும் இதுல வராங்க. அடுத்த இதுல வந்து ஜான்வி, அப்புறம் உங்களோட சின்னத்தை, அப்புறம் சுகர் தேங்க இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஜேகோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டாரு. சோ இப்படிதான் 2 கால்ல 2 பேருமே 7 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க நேரா எங்க வராங்கன்னா ஜிமினோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும். அங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் பாத்துட்டு வந்துடலாம். சுகர் வந்து கேக்குறாரு, ஒயின் இருக்கா அப்படின்ற மாதிரி. இங்க சுகர் ஒயினை பத்தி கேட்கும் போதுதான் ஜான்வி ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு சுகாவை பார்த்து முறைக்கிறா.
நீங்க அத வந்து ஜிம்மி நோட் பண்ணிட்டாரு. அவ ஹாஸ்பிட்டல்ல ஆரம் கூட தான் இருக்கா. ஓ, சரியா சாப்பிடுறாளா, சரியா தூங்குறாளா, அவளுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ம் அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க இஷிகா. அவ நல்லா இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கா. தங்கச்சி பாத்துக்கிறாள், அவ நல்லா இருக்கான். அதுவும் இல்லாம பிரெயின் ஆக்டிவேட்ல கூட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள ஆரம் கண்ணு முழிச்சிருவான். எப்ப வேணாலும் கண்ணு முழிக்கலாம், அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி மிராக்கள் மாதிரி இருக்கு. பயப்படாதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா இங்க ஜாமிக்குதான் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. சிக்கா பார்த்து மறைச்சுக்கிட்டே அவங்க போறாங்க. இங்க சிஸ்டர் ஒரு நிமிஷம். ஆ சொல்லுங்க ப்ரோ, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லையே. இல்ல, சுகர் ப்ரோ அவரு ஒண்ணு பத்தி கேட்கக்குள்ள நீங்க அவரை பத்தி மறைச்சிங்க. அது அது ஒண்ணும் இல்லையே. நிஜமா ஒண்ணும் இல்லையா? இல்ல ஒண்ணும் இல்ல. ஓகே, உங்க ரூம் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டினது. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வினா ஓடிடுறா. இந்த ஜான்வியோட பிஹேவியர் வந்து ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. அத ஜிம்முக்கு நல்லாவே தெரியுது. பிகாஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஜான்வி இங்க வந்து இருந்திருக்கா இல்லையா. சோ அப்ப அவ பிஹேவ் பண்ணதை விட இப்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வியர்டா பிஹேவ் பண்றா. அது ஜிம்முக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஜிம்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இப்போ அவர் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் போவாரு. ஏன்னா செம்ம டயர்டு பிள்ளை, நைட் டியூட்டி எல்லாம் பார்த்துட்டு ஆர்மி பார்த்துட்டு இப்போ வந்து ட்ரை பண்ணி வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ பிள்ளை சரியான டயர்டு, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு இப்போ அவரோட ரூமுக்கு தான் போறாரு. போகும்போது இங்க வந்து ஒரு மாதிரி உள்ள வரக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே வராரு ஒரு ஸ்மர்க்கோட. அவரோட ஷர்ட் எல்லாம் ஒண்ணு ஓபன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இங்க ஜிம்மி வந்திருப்பாரு இல்லையா, அப்படியே ஓபன் பண்ணிக்கிட்டே அவரோட டோரை மேலையும் கீழையும் டைட்டா லாக் பண்ணிடுறாரு. ஃபுல்லா லாக் பண்ணிடுறாரு. இங்க லாக் பண்ணிட்டு அப்படியே அவர் வந்து ஷர்ட்டை கலட்டுறாரு அண்ட் பேண்டையும் கலட்டுறாரு. இங்க ஐயோ போதும், அதுக்கு மேல கலட்டாதீங்க அப்படின்னு ஒரு சத்தம். பார்த்தா அந்த ஆரோதான் நேரா ஜிமின் ரூமுக்கு தான் ஓடி வந்திருக்கு இந்த பிள்ளை. இங்க ஜிமினா, ஏய் இங்க என்ன பண்ற? ஆமா, உனக்கு என்ன அடிக்கடி எப்ப பாரு ஏறுமே சுத்திட்டு இருக்க? என்ன ஏறும் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது அது ஐயோ ஃபர்ஸ்ட் ஏதாவது டவல் அது எடுத்து கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டே கேக்குறான். இந்த ஜிம்னா சிரிச்சுட்டு ஒரு டவல் எடுத்து ரேப் பண்ணிக்கிறாரு. பாக்ஸஸ் போட்டிருக்காரு. ஓகேவா? பாக்ஸஸ் போட்டிருக்காரு. அதனால டவல் வந்து கட்டிக்கிறாரு இடுப்பு வரைக்கும். இந்த ஜிம் தான் அவரோட கையை பிடிச்சு பெட்ல பின் பண்ணி இங்க அவன் மேல ஹோவர் ஆகி அப்படி நிக்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் பாத்துட்டே இருக்கேன், என்ன ஸ்டார் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன எதுக்கு என்ன அப்படி பாக்குற? கேட்டா என் பார்வையே அப்படிதான் சொல்ற. ஆனா எனக்கு என்னமோ நீ நார்மலா பார்த்த மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரிஞ்சது? என்ன திங்கத்துக்கு பாக்குற மாதிரி தெரிஞ்சது. அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, யாரும் என்ன பண்ற? வந்தது வராதுமா நேர யாரும் வந்துட்ட போல அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாரு. என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, உங்களை பார்க்கலாம் வரல. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஆரவ பாக்குறாரு. அப்படின்னு இப்போ என்ன பேபிஸ் யாராவது எங்க ஒழிஞ்சிருக்காங்களான்னு கண்டுபிடிக்க வந்தியா? நான் சொன்னேன்டி பேபிஸ்ல யாரும் இல்ல. இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும். பண்ணலாமா? என்ன என்ன ரெடி பண்ணணும்? மொத்தம் பேபிஸ்க்கு ரெடி பண்ணலாமா? அதுல ஒண்ணு வேணும். நானும் அதுக்காக வரல. ஓ அப்போ வேற இருக்கீங்க என்ன? அது அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிக்கிறா. என்ன டக்குன்னு எதுவும் ரீசன் மாட்டலையா என்ன? சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை.
நல்லா யோசிச்சு பொறுமையா நல்ல ரீசனை சொல்றேன். நான் வெயிட் பண்றேன். அது வந்து உறவினர் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கணுங்க. அதுக்குதான் உங்க ரூம்க்கு வந்தேன். உங்களால பார்க்க வரல. ஓ, அதுக்காக தான் இப்ப மேடம் ரூம்க்கு வந்திருக்கீங்க. ஆமா, அதுக்காக தான் வந்தேன். அப்படி பிரின்சஸ பத்தி கேட்கணும்னா நீங்க அம்மா கிட்ட கேட்டுக்கலாம். கீழே இருக்கும்போது அவங்களே சொல்லியிருப்பாங்களே. அது என்ன இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலையா? பரவாயில்ல, நான் உனக்கு டைம் தரேன். அது இல்ல, அத்தை பார்க்கவே ரொம்ப சாடா இருந்தாங்க. அகைன் இத பத்தி கேட்டா இன்னும் ஹர்ட் ஆயிடுவாங்கல்ல, வருத்தப்படுவாங்க. அதுக்காக தான் உங்க கிட்ட கேட்கலான்னு வந்தேன். பரவாயில்லடி, முன்னைக்கு இப்போ நல்லாவே பெட்டரா இருக்க. சரிட்டடி. இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். சரிடி, நம்பிட்டேன். ஏன் நம்ப மாட்டீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். சரி, நம்பிட்டேன். அது சரி, தவளைங்க, நான் போகணும். ஏய், என்ன என்ன பார்க்க தானே வந்த? பார்க்காம நீ பாட்டுக்கு போறீங்க. என்ன என்ன பார்க்க தானே வந்த, மனுஷா பார்க்காம போறீங்கிற? அது இல்ல இல்ல, நான் உங்களை பார்க்க வரல. அப்ப யாரு புருஷனை பார்க்க வந்தியா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. சாரி, ஆரோ கத்துறாங்க. இதுக்கு இப்ப கத்துற? கீழே இருக்கிறவங்க மேல வைத்துக்கா? இல்ல இல்ல, அதுக்கு இல்ல, நான் சீரியஸா உங்களை பார்க்க வரலங்க. எனக்கு தெரியும் நீ எதுக்கு யாரும் கொண்டனு. எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? கொஞ்ச நேரம் வாய் மூடுறி. அழிட்டாரு. ஜிம் அரவ டைட்டா ஹக் பண்றாரு. அவரோட செஸ்ட்ல அவரோட ஃபீஸ வச்சு அப்படி டைட்டான ஒரு ஹக். இங்க அரவுக்கு இன்னும் நடக்குதுன்னே தெரியல. அவ எதுவுமே பேசாம ஜஸ்ட் அந்த ஹக்க ஃபீல் பண்றா. ஒரு 10 செகண்ட்ஸ் ஃபீல் சைலண்டா இருக்க நரமி. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டே, ரொம்ப. நீங்க மிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஹெட் பண்ணிச்சுன்னு பாக்குறாரு. அது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்படான்னு பாப்போன்னு இருந்தது. நல்ல வேலை நீ ஏன்னு தெரிய வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி இப்போ ஆரோட செஸ்ட்ல தான் ஒரு பைக் பண்ணிருப்பாரு. அதாவது ரொம்ப அப்பரும் கிடையாது, ரொம்ப லோவரும் கிடையாது, மிடில் ஆஃப் த செஸ்ட்ல வந்து பைக் பண்ணிருப்பாரு. நீங்க வலிச்சிருக்கும் ஆரோக்கு. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மிய தள்ளிட்டு இருப்பான். என்ன இப்படிலாம் பண்றீங்க? நீங்க ஒரு போலீஸ்காரா இருந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அண்ணா ஆனா சரியா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் பேக்க பாக்குறாரு. இன்னும் நீங்க இப்படிலாம் பாக்குறீங்க? ஏண்டி பார்க்க மட்டுமா செய்வேன்? வெட்டா நீ ஒண்ணு செய்ய வேணாம், வாய் மூடுங்க. ஒரு போலீஸ்காரா இருந்துட்டு இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஏன் நான் என்ன ஏதோ ஒரு பொண்ணுகிட்டே பண்ண? என் பொண்டாட்டி கிட்ட தானே பண்ண. பொண்டாட்டியா? என்ன உளறீங்க? போங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறதான் போறேன். இப்ப இன்னொரு வாட்டிலாம் இந்த மாதிரி ரூம்க்கு வரவேல வச்சுக்காத. கீழே பாக்கணும்னா அதோட நிறுத்திக்க. இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம குழந்தை ரிலீஸ் ஆயிடும்டி அப்படின்ட்டு மாதிரி சொல்லி கத்துறாரு. இந்த மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போறா. பட் ஆனா அவளுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனா ஓப்பன் அப் பண்ண கொஞ்சம் ஷையா இருக்கு. கிராமத்து பொண்ணு இல்லையா? சோ அப்படியே ஒரு மாதிரி பிளஷ் ஆயிட்டு சிரிச்சுக்கிட்டே ரூம் கூட இருப்பான். இங்க ஜெயலலிதா இங்க அவரோட ரூம்ல உட்காந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் அவங்க அப்பா கொடுத்த அசைன்மெண்ட்ஸ். இதெல்லாம் நீ வந்து பாத்துட்டு வரணும், இதுல இருந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன், இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவருக்குன்னா கடுப்பா இருக்கு. அதுக்கு மேல இங்க வந்து ஆர்எம்எல் வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா, அந்த ப்ரெஷர் வேற ஜெய்கோப்க்கு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அவர் அப்படியே உட்காந்து அப்படியே இந்த ஃபைல்ஸ் ஏதோ பாத்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ அவரோட மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். பார்த்தா ஸ்ட்ராபெரின்னு இருக்கும். என் தங்க என்ன பண்ணுது
அப்படின்னு ஒரு மெசேஜ். அது தேய்ச்சுதான் என் செல்லக்குட்டி வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல்ஸை தூக்கி போட்டுட்டு மொபைல் வச்சுட்டு அங்க மெசேஜ் தான் பண்ணிட்டு இருக்காரு. தங்கமே செல்லக்குட்டி என் பாட்டுக்குட்டி என்ன எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இது எல்லாமே மெசேஜ்ல தான். என்னாச்சு? எங்க அப்பா எனக்கு நிறைய படிக்கிற வேலை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இந்த அழுகிற எமோஜ் போட்டுப்பாரு. பேஜுதான் ஒரு மாதிரி பயங்கரமா சிரிக்கிற மாதிரி எமோஜ் போடுறோம். என்னடி நான் அழுறேன்னு சிரிக்கிற? என்ன எங்க அப்பா ஸ்கூல்ல ஏதாவது வச்சு நடத்துறாரா தெரியல. ஆனா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் சார் மேக்ஸ்ல வீக்கோ? ஆமா, ஆனா வேற வழி இல்ல, நான் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு வேற அழுகிறாரு. சரி இப்ப என்ன பண்ணிட்டோம்? கால் பண்றியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேஜும் கால் பண்றோம். ஆடியோ கால் தான். இங்க போன் ஆன் பண்ண அட்டன் பண்ண உடனே ஜெகோ கிஸ்ஸா குடுக்குறாரு. போதும்டா, இப்படி குடுக்குற, என்னாச்சு? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு தங்கமே, உன்னை பாக்கணும் போல இருக்கு. வீடியோ கால் வர முடியாது. ஏன்டி நீ இப்போ வீடியோ கால் வர சொல்லுவ, அப்புறம் அங்க காமிங்க இங்க காமிங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, அப்புறம் அம்மா அண்ணன் இருக்கான், சுத்தமா முடியாது. கேட்கறதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஆடியோ கால் தான் வேணும்னா பேசு, இல்லைன்னா போனு கட் பண்ணிட்டு போட அப்படின்ற மாதிரி தேய்ச்சி சொல்லியிருப்பான். இப்ப நீ ரொம்ப போக சொல்லி வர வர ரொம்ப பண்ற. அப்படிதான் பண்ணுவேன். என்ன ஒண்ணும் நீ இப்படியே பேசு அப்படின்ற மாதிரி ஜேகப் சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? தேஜு தங்கமி என்ன எப்ப பாக்க வருவ? என்ன எனக்கு ஒண்ணு பாக்கணும் போல இருக்குடி. இல்ல, நம்ம மீட் பண்ண ஃபர்ஸ்ட் மீட்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. நான் எப்படி என்னமோ என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சேன். நீ நேரம் சரி விடு, செகண்ட் மீட்டிங் ஆச்சும் மெமரபிளா இருக்கணும்ல. என்ன இன்னைக்கு என்ன ஆள் ஒரு டைப்பா பேசுற? என்னாச்சு? ஒண்ணுல. சரி நீ அந்த விடுடி. என் தங்கக்குட்டி சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டுச்சு. நீ சாப்பிட்டுச்சு. நீ சாப்பிட்டாச்சா? இல்லடி, என்னதான். ஏன்பா டைம் ஆச்சுல? டைம் ஆச்சு, அவங்க கூப்பிட்டாங்க, நாங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டேன். டைமுக்கு சாப்பிட்டுட்டு வேலை பாருப்பா. சரிம்மா. நீ சாப்பிட்டல? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? என் அத்தை என்ன செஞ்சிருந்தாங்க? அது ஆஃப்டர்நூன் சிக்கன் செஞ்சிருந்தாங்க, அப்புறம் பரோட்டா வச்சு சிக்கன் சாப்பிட்டேன். வா, செம்ம காம்பினேஷன்ல. ஆமா, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன்ப்பா. சரி, நீ எப்ப சாப்பிட போற? சாப்பிடணும், போய் சாப்பிடு. தங்கமே, சரி சீக்கிரம் பார்க்க வாங்கி. நீ தாண்டா என்ன பார்க்க வரணும், நீ என்ன கூப்பிட்டு இருக்க? அதனால எப்படி வர முடியும்? அதுவும் உங்க அப்பாவை ஏமாத்திட்டு சான்ஸே இல்ல. நீதான் வரணும். புருஷனுக்காக இது கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், ஆனா என் வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களே. நீ தானே ஏதாவது சமாளிச்சுட்டு வரணும். இது கூடவா தெரியாது? ஒரு வயசு பொண்ணுக்கு இது இல்லாம சொல்லி தருவாங்க. அடப்பாவி. சார் தான் கண்ட்ரியோட அடுத்த கிங்கா? அஃப்கோர்ஸ் டி, நான் தான். நாடு யாந்தி ஒண்ணு இல்ல. கேட்கணும்னு நினைச்சேன். பையன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. பிரின்சஸும் நல்லா இருக்கா. ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நினைவுல தெரிஞ்சதுன்னு சொல்றாங்கடி. கூடிய சீக்கிரமே யாரும் முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சிருந்தே. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுறாளா? பிசிக்கலாவான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல, பட் மென்டலி ரொம்ப ஃபீல் பண்றா. அவளாலதான் ஆரம்பிக்க இந்த நிலைமையோட அவன் மேலே பிளேம் பண்ணிக்கிறா. பார்க்கவே கஷ்டமா இருக்கு தெரியுமா? டெய்லியும் அழுகுறா. ஆனா அவன் முன்னாடி அவளால அழுக முடியல, நிம்மதியா அழக்கூட முடியல அவளால.
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எங்க அதுக்குள்ள ஜின்னுதான். தேஜு, அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் ஒயின் கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஒயினா? ஆமாண்ணா, கூட நான் பேசுறேன். இல்லண்ணா, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, பேச முடியாது. ஓ, எப்படி இருக்கானா? நல்லா இருக்கானா? அந்த பையன், அந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னானா? ஓகே, சரி, இதையும் நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லு. ஒரு நாள் நீ நானும் போய் பார்த்துட்டு வரும் என்ன? ஓகேண்ணா. சரி, இது என்னது இது? நடு ராத்திரி பொம்பளை பிள்ளை கண்ணு முடிச்சு எப்பயே போன் பேசுறது? சீக்கிரம் பேசிட்டு வச்சுட்டு சீக்கிரம் தூங்கு, நாளைக்கு வேலை இருக்குல்ல. சரிண்ணா. சரி, ஓகே, பாத்துக்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கதவை சாத்திட்டு போயிருப்பாரு. உங்க ஜின்னுக்கு நல்லாவே தெரியும் பேசுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. யாரு? மச்சானா? ஆமா. கொடுத்துட வேண்டியதானே? கொடுத்துருந்தா தெரியும் நல்லா கொடுக்கறது. அதெல்லாம் என்ன அடிக்க மாட்டாரு. நம்பிக்கைதான். அண்ணனுக்கு தெரியும்னு சொன்னேன். அந்த தைரியத்துலதான் வீட்டுல இவ்வளவு தைரியமா உட்காந்து போன் பேசிட்டு இருக்கேன். சரி சரி, அண்ணா வேற போன் வச்சுட்டு போக சொன்னாரு. சாரி, போன் வச்சுட்டு தூங்க சொன்னாரு. நீ போப்பா, நீ போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பாரு. ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காரு, சீக்கிரம் தூங்கு, சரியா? பாய் தங்கம், பாய், குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் போனை கட் பண்ணிட்டாரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியா இருங்க, ஹெல்தியா இருங்க, சேஃபா இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பை ஆமிஸ், ஐ நியூ.